ஜனவரி 26ஆம் தேதியோட நடப்புகள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அசோகா சக்ரா விருது பெற்ற முதல் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா. செகண்ட் கொஸ்டின் கீர்த்தி சக்ரா விருது பெறுபவர்கள் மேஜர் அசத் சிங், சுபேதார் தோலேஸ்வர் கப்பா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். தேர்ட் கொஸ்டின் மோடி பாராட்டிய பெண் விவசாயிகளின் குழு எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள்? கள்ளக்குறிச்சி. ஃபோர்த் கொஸ்டின் மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினம் ஜனவரி 25. சென்னை எக்மோரில் தாளமுத்து நடராஜன் சிலைகளை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் பத்ம விருதுகள் பெறும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறையில் வந்து மருத்துவர் கே.ஆர். பழனிசாமி, சமூக சேவை துறையில் தொழிலதிபர் எஸ்.கே.எம். மயிலானந்தன். சிக்ஸ்த் கொஸ்டின் குடியரசுத் தலைவர் வந்து குடியரசு தின விழாவில் வந்து ஆற்றிய உரையில் வந்து பார்த்தீங்கன்னா, மகாகவி பாரதி வந்து புகழ்ந்திருக்காங்க. வந்தே மாதரம் என்போம் என்ற பாடல் மூலம் விடுதலை வேட்கையை தூண்டியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேதாஜியோட பிறந்தநாள் ஜனவரி 23 தேசிய பராக்கிரம தினமாக கடைபிடிக்கிறாங்க. கேரளாவின் சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீ நாராயணகுரு வந்து ஜாதி அந்த மத பாகுபாடின்றி இதை வந்து வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்லி அவரோட 3 பேர்த்தையும் வந்து அவங்க உரையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. செவன்த் கொஸ்டின் உலக அளவில் இந்தியாவின் எண்ம பரிவர்த்தனையில் இந்தியாவோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து இந்தியாவில் தான் வந்து எண்ம பரிவர்த்தனை நடக்குது. எயித்து கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டம் வந்து எத்தனை மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா இந்தியாவில் 22 மொழிகளில். நைன்த்து கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் பிரிவில் பெண்கள் பெற்றுள்ள பதவியின் சதவீதம் வந்து 46% பேர் வந்து பெண்கள் தான் இருக்காங்க பஞ்சாயத்து ராஜில். 10th கொஸ்டின் இந்தியாவின் இராணுவ கட்டமைப்பிற்கு வலிமையாக உள்ள இராணுவ முகாம் வந்து ஐஎன்சி வாக்சினும் சியாசனும் எடுத்துக்காட்டாக இருக்குது. அதே மாதிரி போர் விமானம் வந்து சுகோய் ரஃபேல். இதெல்லாம் ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து பங்கேற்றது. 11th கொஸ்டின் மனித குலத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க அமைதியின் தூதராக இருக்கிறது யாருன்னா இந்தியா. 12th கொஸ்டின் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் பனி ஹாக்கியில் வந்து மகளிர் பிரிவில் எந்த அணி சாம்பியன் பட்டம் பெற்றிருக்குன்னா இந்தோ திபெத். 13th கொஸ்டின் தேசிய காற்பந்தய சாம்பியன் யாருன்னா இஷான் மாதேஷ். 14th கொஸ்டின் பத்மபூஷன் விருது பெறுபவர்கள் டென்னிஸ் அமிர்தராஜ். விளையாட்டுத்துறையில் பத்மஸ்ரீ வந்து விளையாட்டுத்துறையில் யார் பெறாங்கன்னா ஹர்மன் பிரீத்தும் ரோஹித் சர்மாவும். 15th கொஸ்டின் சங்கத்தமிழன் விருது யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா வாரணாசி ஆணையராக இருக்கிற ராஜலிங்கத்துக்கு.